அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு சக்தி டிவி குளோபலூடாக சர்வதேசத்திலிருந்து இணைந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் நாங்கள் நேரடியாக சந்திக்கிறோம். நான் ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். நான் அருணீரேஷா அருளானந்தம். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக தலைப்புச் செய்திகள். யாழ் மயிலிட்டி மீன்பிடி துறைமுக பகுதி 27 வருடங்களின் பின்னர் இன்று மீண்டும் விடுவிப்பு. உபாஓயா திட்டம் குறித்து ஆராயச் சென்ற அமைச்சருக்கும் மக்களுக்கும் இடையில் அமைதியின்மை. சிறந்த ஆட்சியாளர்களை தெரிவு செய்யும் அவசியம் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் வலியுறுத்தல். நாளை மறுநாள் முதல் மீண்டும் பணிப்பகிஷ்கரிப்பில் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவிப்பு. உயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருந்த யாழ் மயிலிட்டி மீன்பிடி துறைமுக பகுதி 27 வருடங்களின் பின்னர் இன்று விடுவிக்கப்பட்டது. மயிலிட்டி கண்ணகி அம்மன் கோவில் பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வின் போது மயிலிட்டி மீன்பிடி துறைமுக பகுதியில் காணப்படும் 54 ஏக்கர் காணி இன்று விடுவிக்கப்பட்டுள்ளது. மயிலிட்டி மீன்பிடி துறைமுகம் அடங்கலாக 54 ஏக்கர் காணி யாழ் மாவட்ட கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் தர்ஷன ஹெட்டியாராச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகனிடம் கையளித்தார். அனறிந்த வகையில் 20, 25 அல்லது 28 வருடங்களுக்கு முன்னர் இந்த பகுதியிலிருந்து மக்கள் வெளியேறியிருந்தனர். அவர்களுக்கு மீண்டும் தங்களின் சொந்த இடங்களில் குடியேறி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. இவ்வாறு ஜீவனோபாயத்தை முன்னெடுத்து யாழ் மக்களுக்கு பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் அடைவதற்கு சிறந்த சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. மிரிச்ச மீன்பிடி துறைமுகத்திற்கு பின்னர் இலங்கையில் காணப்பட்ட சிறந்த மீன்பிடி துறைமுகமாக மயிலிட்டி மீன்பிடி துறைமுகம் விளங்கியிருந்தது. எனவே இதன் மூலம் எதிர்காலத்தில் யாழ்ப்பாண மக்களின் பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்படும் என எதிர்பார்க்கின்றேன். இந்த வருடம் தைப்பொங்கல் தினத்தன்று ஊரணிக்கு அருகாமையில் உள்ள சில குறுகிய கடற்கரை பகுதி முதலில் கடற்தொழில் செய்வதற்காக அனுமதிக்கப்பட்டிருந்தது. பின்னர் கடந்த ஏப்ரல் மாதம் புது வருட பிறப்பிற்கு முன்னர் கிட்டத்தட்ட 30 ஏக்கர் காணிகள் மட்டுமே அங்காலே விடப்பட்டிருந்தன. அடுத்த இன்று 3வது கட்டமாக இன்று 54 ஏக்கர் விடப்பட்டிருக்கின்றது. உண்மையில் இது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் இந்த மயிலிட்டி துறைமுகம். இந்த 54 ஏக்கர் காணிகளிலே 200 குடும்பங்களுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் இங்கே மூழ்குடியேற்றம் செய்யப்பட இருக்கின்றன. அது மட்டுமில்ல கிட்டத்தட்ட 39 குடும்பங்கள் இந்த முகாம்களிலே இருந்து இங்கு முகாம்களிலே இருக்கிறவர்களுடைய காணிகளும் விடுவிக்கப்படுகின்றன. 1990ஆம் ஆண்டு இடம்பெற்ற வலிகாமம் இடம்பெயர்வுடன் மயிலிட்டி மக்கள் முற்றுமுழுதாக இடம்பெயர்ந்து அகதி முகாம்களிலும் உறவினர் நண்பர்களின் வீடுகளிலும் பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வந்தனர். கடந்த 27 வருடங்களாக பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் வாழ்வாதாரத்தை இழந்து வாழ்க்கையை நகர்த்திய இந்த மக்களுக்கு இன்று வெடிவு மலர்ந்துள்ளது. தங்களின் காணி விடுவிக்கப்பட்டது போல விரைவில் மீள்குடியேற்றமும் மேற்கொள்ள வேண்டும் என மயிலிட்டி மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். தற்போது மயிலிட்டி துறைமுகத்தை அண்டி 54 ஏக்கர் காணிகள் மட்டும் விடுவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இன்னும் ஏனைய பகுதிகளையும் விடுவித்தால் இந்த காலத்தின் தேவையின் இதில் கட்டாயம் அனைத்து மக்களையும் விடுவித்து எங்களுடைய காணிகளை உடனடியாக விடுவிக்கும்படி உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு இந்த இடம் விட்டதை விட்டு மிகவும் சந்தோஷப்படுறோம். அதே மாதிரி மயிலிட்டி சூற வடக்கு 251, மயிலிட்டி சூற தெற்கு 248, மயிலிட்டி வடக்கு 246, தென்மயில ஆகிய இந்த மயிலிட்டி என்ற எல்லா கிராமங்களும் முற்றுமுழுதாக விட வேணும் என்றதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவ்வளவு கஷ்டப்பட்டு 28 வருஷமாக துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதேவேளை கடந்த ஏப்ரல் மாதம் வெளியிடப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் 2015ஆம் ஆண்டு புதிய அரசாங்கம் பதவியேற்ற பின்னர் படையினர் வசமிருந்த சுமார் 4500 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டுள்ளது. மீள்குடியேற்ற அமைச்சின் தகவல்களின்படி யாழ் மாவட்டத்தில் 2015ஆம் ஆண்டிலிருந்து 2017ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் 2991.2 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்டத்தில் 1000 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் 474 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டுள்ளதாக மீள்குடியேற்ற அமைச்சு தெரிவிக்கின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் 49 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டுள்ளது. புங்குடுதீவு மாணவி வித்யாவின் கொலை தொடர்பில் இடம்பெற்று வரும் ட்ரையல் அட் பார் விசாரணைகளில் இன்று 11 பேரின் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன.
இது தவிர வித்யா கொலை வழக்குடன் தொடர்புடைய 36 சாட்சியங்களில் 5 சாட்சியங்களை பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் குமார் ரத்னம் விடுத்த வேண்டுகோளின் பிரகாரம் நீதிபதிகள் குழு வழக்கிலிருந்து இன்று விடுவித்துள்ளது. மாணவி வித்யாவின் சடலம் காணப்பட்ட நிலை தொடர்பில் இன்று சாட்சியம் அளிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் படுகொலை வழக்கின் தொடர் விசாரணை 4வது நாளாக இன்று யாழ் மேல் நீதிமன்றத்தில் இன்று நடைபெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய விசாரணையின் போது முதலாவதாக 9ஆம் இலக்க சாட்சியாளரான சிறுவன் ஒருவன் சாட்சியம் அளித்துள்ளார். குறித்த சாட்சியம் சிறுவன் என்பதால் அவர் சாட்சியம் அளிப்பதற்கு தகுதியானவரா என்பது தொடர்பில் ஆராய்ந்ததன் பின்னரே சாட்சியம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. விசாரணைகளின் இடையில் சிறுவனுக்கு தலைச்சுற்று ஏற்பட்டமையால் சுமார் 10 நிமிட இடைவேளையின் பின்னர் மீண்டும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வித்யாவின் கொலை நடைபெற்ற இடத்திற்கு அருகில் 2ஆம் இலக்க எதிரியை தான் கண்டதாகவும் அலரி மரம் நிறைந்த பற்றை காட்டிலிருந்து முனகல் சத்தம் கேட்டதாகவும் 9ஆம் இலக்க சாட்சியாளர் மன்றில் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் 2 நாட்களுக்கு பின்னர் பாடசாலை அதிபரிடமும் குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகளிடமும் தான் தெரிவித்திருந்ததாகவும் சிறுவன் சாட்சியம் அளித்துள்ளார். இதேவேளை சம்பவ தினத்தன்று குறித்த பகுதியில் நின்று கொண்டிருந்த எதிரியையும் மன்றில் இன்றைய தினம் சிறுவன் அடையாளம் காட்டியுள்ளதுடன் அவர் அணிந்திருந்த ஆடையையும் அடையாளம் காட்டியுள்ளார். அரச பகுப்பாய்வு திணைக்களத்திலிருந்து மன்றுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருந்த பொதியிலிருந்த டி ஷர்ட் ஒன்றை அடையாளம் காட்டிய சிறுவன் அன்றைய தினம் 2ஆம் எதிரி இதையே அணிந்திருந்ததாகவும் கூறியுள்ளார். சம்பவம் நடைபெற்ற இடத்தில் எவ்வித சத்தமும் கேட்கவில்லை எனவும் அங்கு எவரையும் காணவில்லை எனவும் பற்றை காட்டிற்கு முன்னால் உள்ள அம்மன் கோவில் அடியில் வித்யாவை தான் கண்டதாகவும் சாட்சியம் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து 4ஆம் இலக்க சாட்சியாளரிடம் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. வித்யாவின் சடலம் காணப்பட்ட இடத்தில் 2 பேரை மறுநாள் காலை கண்டதாக 4ஆம் இலக்க சாட்சியாளர் மன்றில் கூறியுள்ளார். 2ஆம் மற்றும் 3ஆம் இலக்க எதிரிகளையே தான் கண்டதாகவும் அவர்களில் 2ஆம் இலக்க எதிரி தன்னுடைய தங்கையின் கணவர் எனவும் சாட்சியாளர் கூறியுள்ளார். குறித்த 2 எதிரிகளையும் அவர் இன்றைய தினம் மன்றில் அடையாளம் காட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து வித்யாவின் சடலத்தை முதலில் கண்ட 7ஆம் இலக்க சாட்சியாளர் சாட்சியம் அளித்துள்ளார். வித்யாவின் அண்ணனுடன் தானும் அவளை தேடிச் சென்றதாகவும் சம்பவ தினத்திற்கு முதல் நாள் வித்யாவை தான் கண்டதாகவும் அவர் கூறியுள்ளார். பஸ்ஸிலிருந்து இறங்கி சைக்கிளை எடுத்துக்கொண்டு போகும்போது அந்த இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேனிலிருந்து சுவிஸ்குமார் உள்ளிட்ட 6 பேர் வித்யாவை பார்த்துக் கொண்டிருந்ததாகவும் 7ஆம் இலக்க சாட்சியாளர் தெரிவித்துள்ளார். சுவிஸ்குமார் உள்ளிட்ட 4 பேரை மாத்திரமே தனக்கு அடையாளம் தெரியும் எனவும் ஏனைய இருவரும் யார் என தெரியாது எனவும் கூறியுள்ளார். குறித்த 4 எதிரிகளையும் அவர் இன்று மன்றில் அடையாளம் காட்டியுள்ளார். இதேவேளை வித்யாவின் சடலத்தை கண்டவுடன் வித்யாவின் அண்ணன் மயங்கி விழுந்ததை அடுத்து தான் ஊர் மக்களுக்கு அறிவித்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வித்யாவின் 2 கால்களும் அகலமாக இழுத்து அலரி மரத்தில் பட்டியால் கட்டப்பட்டிருந்ததாகவும் கைகள் 2ம் தலையின் பின்புறத்தில் கட்டப்பட்டிருந்ததாகவும் காதுகளில் புழுக்கள் வந்து கொண்டிருந்ததாகவும் 7ஆம் இலக்க சாட்சியாளர் கூறியுள்ளார். முகம் மூடியிருந்த போது அது வித்யாதானா என்பதை எவ்வாறு அடையாளம் கண்டீர்கள் என நீதிபதிகள் வினவியுள்ளனர். வித்யாவின் அண்ணன் தான் கண்டு சொன்னார் என சாட்சியாளர் கூறியுள்ளார். பிரதிவாதிகள் சார்பில் ஆஜராகியிருந்த சட்டத்தரணிகள் சாட்சியாளரிடம் குறுக்கு கேள்விகளை தொடுத்துள்ளனர். சுவிஸ்குமார் கருப்பு கண்ணாடி அணிந்திருந்ததால் அவர்தானா என்பதை எவ்வாறு அடையாளம் கண்டீர்கள் என கேட்டுள்ளனர். அவர்கள் இருந்த வேன் தான் நின்ற இடத்திலிருந்து 15 அடி தூரத்தில் மாத்திரமே இருந்ததாகவும் அதில் சுவிஸ்குமார் சாரதிக்கு அருகில் இருந்ததாகவும் சாட்சியம் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து புங்குடுதீவில் உள்ள 15வது இலக்க சாட்சியாளர் சாட்சியம் அளித்துள்ளார். தான் வேலனைக்கு சென்றபோது குறித்த பகுதியில் 5ஆம் இலக்க எதிரியை கண்டதாகவும் சாரத்துடன் சிவப்பு நிற டி ஷர்ட்டுடன் அவர் அந்த பகுதியில் அவசரமாக சென்றதை கண்டதாகவும் அவர் கூறியுள்ளார். 5ஆம் இலக்க எதிரியை கண்ட இடத்திலிருந்து சுமார் 200 மீட்டர் தொலைவிற்குள் வித்யாவின் சடலம் காணப்பட்டதாகவும் அவர் தனது சாட்சியில் குறிப்பிட்டுள்ளார். வித்யாவின் சடலத்தை தாங்கள் பார்த்துக் கொண்டிருந்த போது 5ஆம் இலக்க எதிரி அங்கு வந்து சுமார் 10 நிமிடங்கள் சடலத்தை பார்த்துக் கொண்டிருந்ததாகவும் 15ஆம் இலக்க சாட்சியாளர் தனது சாட்சியத்தில் தெரிவித்துள்ளார். சிவலோகநாதன் வித்யா கூட்டு வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பிலான வழக்கு யாழ் மேல் நீதிமன்ற நீதிமன்றத்தில் ட்ரையல் அட்பார் முறையில் விசாரிக்கப்படுகிறது. ட்ரையல் அட்பார் விசாரணை மேல் நீதிமன்ற நீதிபதிகளான மாணிக்கவாசகர் இளஞ்செழியன், அனுலிங்கம் பிரேம் சங்கர் ஆகியோருடன் பாலேந்திரன் சசி மகேந்திரன் தலைமையில் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. விசேட வழக்கு தொடுநரான சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் குமார ரட்னம் மற்றும் யாழ் மேல் நீதிமன்ற அரசு தரப்பு சட்டத்தரணி நிஷாந்த நாகரட்னம் ஆகியோர் இந்த வழக்கில் ஆஜராகியுள்ளனர். உமாஹோயா திட்டம் தொடர்பிலான பிரச்சினை குறித்து மக்களுடன் கலந்துரையாட அமைச்சர் மஹிந்த அமரவீர இன்று அந்த பகுதிக்கு சென்றிருந்தார். இதன்போது பிரதேச மக்களுக்கும் அமைச்சருக்கும் இடையில் அமைதியின்மை ஏற்பட்டது.
உமாவோயா அபிவிருத்தி திட்டம் காரணமாக பிரதேசத்தில் வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டு வருவதுடன் சுற்றாடலுக்கும் பாரிய பாதிப்பு ஏற்பட்டு வருவது தொடர்பில் அண்மை காலமாக ஊடகங்களில் செய்தி வெளியிடப்பட்டது. இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதேச மக்கள் அண்மையில் பண்டார்வளி நகரில் ஆர்ப்பாட்டம் ஒன்றிலும் ஈடுபட்டனர். பின்னர் ஜனாதிபதியுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் இதுகுறித்து பல தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதுடன் அதன்போது பிரதேசத்தின் நிலைமை தொடர்பில் ஆராய அமைச்சர்கள் அடங்கிய குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டது. அதன்படி அமைச்சர்களான விஜித் விஜயமுனி சொய்சா, பாட்டலி சம்பிக்க ரணவக்க மற்றும் மஹிந்த அமரவீர ஆகிய மூவர் அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. எனினும் இன்றைய கண்காணிப்பு விஷயத்தில் அமைச்சர்களான விஜித் விஜயமுனி சொய்சா மற்றும் பாட்டலி சம்பிக்க ரணவக்க ஆகியோர் கலந்து கொள்ளவில்லை. அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரான சமிந்த விஜயசிறி, அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ ஆகியோரும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொள்ளவில்லை. அமைச்சர் மஹிந்த அமரவீர உமாவோயா திட்டத்தின் கரதகொள்ள நீர்மின் உற்பத்தி நிலையம் அமைக்கப்படும் இடத்தை பார்வையிட்டார். අපිට එතකොට ඒ තීන්දුව ජනාධිපතිතුමාට ගිහිල්ලා කියලා අපිට ගන්න පුළුවන් තේරුම්. මොකද මම ඒක දැන් මම හිතන්නේ මේක අපි ඉස්සර කියන්නේ අපි ජනතාව විදිහට කියන්නේ මේක මෙතනින් නවත්තන්න. දැන් ජනතාව අහසට කියන දෙයට අහුම්කම් දෙන්න බැහැ. අපි කියන්නේ මේක මෙතනින් නවත්තන්න. ඔබග නවත්තන්න. මම මෙතන කියන මගේ දැන් නැහැ. සාකච්ඡාව හම්බුනේ. ඒක ඇල්ලත් ඔබතුමාලා දාන්න එහෙම කතා කරන්නේ අවදානයේ පිටත තීන්දුව තියෙනවා. නෑ අපිට ඔබතුමා තීන්දුවනේ. අපි මේක දැන් තීන්දුවක් කරන් තියෙනවා. එන්න බෑ මතුමා. එහෙම කරන්න එපා මතුමා. තීන්දුවක් අපිට ගන්න. ඔබතුමාලා තීන්දුවක් තියෙනවා නේ මොකද? මේ අවදානයේ අපි මේ මිනිස්සුගේ ප්‍රශ්නේ. මේ මිනිස්සුනේ අපි வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் 71,000 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அத்துடன் கடந்த 6 மாத காலத்தில் டெங்கு காய்ச்சலினால் 226 பேர் உயிரிழந்துள்ளனர். நீர்கொழும்பு மாவட்ட வைத்தியசாலையின் டெங்கு விசேட சிகிச்சை மத்திய நிலையத்தில் மாத்திரம் 658 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதனால் நீர்கொழும்பு மாவட்ட பொது வைத்தியசாலையின் அனைத்து வார்டுகளும் நோயாளர்களால் நிரம்பியுள்ளன. வைத்தியசாலையில் 928 பேர் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர்களில் 591 பேர் டெங்கு நோயாளர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வைத்தியசாலை நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கும் நோக்கில் முப்படையினரும் சேவையில் ஈடுபட்டுள்ளனர். அதுடன் வைத்தியசாலையின் இடவசதி போதாமையினாலும் நோயாளர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். எதிர்வரும் 5ஆம் திகதி முதல் நாடு முழுவதும் பணி பகிஷ்கரிப்பை ஆரம்பிக்க உள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது வைத்திய அதிகாரிகள் சங்கம் இந்த விடயத்தை அறிவித்துள்ளது. சைட்டம் சர்ச்சையை அடிப்படையாக கொண்டு தொடர் பணி பகிஷ்கரிப்பை ஆரம்பிக்க உள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. மட்டக்களப்பு எருவேல் கிராமத்தில் புதிதாக இயங்கி வரும் கள்ளு தவறணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மண்முனை தென்னெருவில் பிரதேச செயலகத்திற்கு முன்பாக எருவில் பிரதேச மக்களினால் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. எருவில் கிராமத்தில் இயங்கி வரும் கள்ளு தவறணை மற்றும் உற்பத்தி நிலையத்தினையும் மூடுமாறு ஆர்ப்பாட்டக்காரர்களினால் இதன்போது கோரிக்கை விடுக்கப்பட்டது. குறித்த கள்ளு தவறணை மற்றும் விற்பனை நிலையம் நேற்று முன்தினம் முதல் இயங்கி வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே நான் அறிந்திருக்கின்றேன். இந்த கல்குடா தொகுதியில் நடைபெற்ற அந்த மதுசாலைக்கும் இந்த அரசியல்வாதிகளின் ஒத்துழைப்புடன் தான் வழங்கப்பட்டது என்பதை நான் அறிந்திருக்கின்றேன். அங்கு கையொப்பமிட்டவர்கள் மேடையில் கூறுகிறார்கள், நாங்கள் மதுச்சாலையை ஒழிப்போம் என்றார்கள். ஆனால் மறைமுகமாக அங்கு கையெழுத்து தற்போதைக்கு இருக்கிற கூட்டமைப்பை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். மாகாண சபையைச் சேர்ந்தவர்களும் ஒரு சிலர் அதில் கையெழுப்பப்பட்டதாக நாங்கள் ஒரு மகஜரை பிரதேச செயலாளர் வழங்கியிருந்தோம். எமது கிராமத்திலே எமது பகுதியிலே சீர்கேடை வழங்கக்கூடிய அந்த கள்ளுத்தவரை நிறுத்த வேண்டும் என்று. ஆனாலும் அது எந்த அளவுக்கு சாத்தியமற்றதாக போயிருக்கிறது. இதன் பின்னர் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை மண்முனை தென்னெருவில் பிரதேச செயலாளர் எஸ் ரங்கநாதனிடம் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கையளித்தனர். குறிப்பிட்ட விடயத்தை செய்வதற்கான அனுமதி 1/7/2017 இருந்து 30/6/2018 வரைக்குமான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இவ்வாறான எதிர்ப்புகள் இருக்குமாயிருந்தால் இது சம்பந்தமாக நான் மேற்கொண்டு
ஒரு குழுவினூடாக இந்த விடயங்கள் அனைத்தையும் எடுத்து நான் மீண்டும் மதுவர்த்தனை ஆணையாளர் நாயகத்திற்கு இது சம்பந்தமான அறிவுறுத்தல்களை எங்களுக்கு வழங்குவதற்கு நான் அனுப்ப இருக்கின்றேன். அவர்களுடைய முடிவு கிடைத்ததன் பின்னர் இது தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொண்டு முன்னெடுக்கப்படும் என்பதையும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். திருகோணமலை கிண்ணியா பகுதியில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். கிண்ணியா பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட நடுவோற்று குளத்தை புனரமைத்து தருமாறு வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இக்குளத்தை புனரமைத்து தருமாறும், அடுத்ததாக இங்கே மீன்வளர்ப்பு சங்கமாக இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த சங்கத்தை நிறுத்தி தருமாறும், இப்போது இந்த குளத்தை பார்க்கின்றீர்கள் என்ன நிலையில் ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதனை கடந்த காலங்களிலே அமைக்கப்பட்ட குளங்கள் அன்று வரையிலிருந்து இன்று வரைக்கும் புனரமைக்கப்படவில்லை. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த குளங்கள் புனரமைக்க நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டு புனரமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். வடமாகாண மகளிர் விவகாரம், சமூக சேவைகள், புனர்வாழ்வு மற்றும் கூட்டுறவு அமைச்சர் அனந்தி சசிதரன் இன்று தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். பட்டியாலையில் அமைந்துள்ள விவசாய அமைச்சின் கட்டடத்தில் இன்று காலை தமது கடமைகளை அமைச்சர் பொறுப்பேற்றார். மகளிர் விவகாரம், சமூக சேவைகள், புனர்வாழ்வு மற்றும் கூட்டுறவு அமைச்சராகவே அனந்தி சசிதரன் தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த நிகழ்வில் வடமாகாண உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டிருந்தனர். என்னுடைய கடமைகளை என்னுடைய அலுவலகத்தில் பொறுப்படுத்திக் கொண்டுள்ளேன். மக்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் என்னுடைய முழு சக்தியையும் பிரயோகித்து மக்களுக்கான சேவைகளை நான் ஆற்றுவதற்கு தயாராக இருக்கின்றேன். நிச்சயமாக மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய முன்னேற்றத்தை என்னாலும் ஏற்படுத்துவதற்கு நான் என்னாலான முழு முயற்சியையும் எடுப்பேன். கடந்த 2013ஆம் ஆண்டு இடம்பெற்ற வடமாகாண சபை தேர்தலில் இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் அனந்தி சசிதரன் போட்டியிட்டார். 87,870 விருப்பு வாக்குகள் பெற்றுக் கொண்ட இவர் வடமாகாண முதலமைச்சருக்கு அடுத்தபடியாக அதிக விருப்பு வாக்குகள் பெற்றுக் கொண்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கேகாலை மாவட்டம் தெரணியகல நூரி தோட்ட தமிழ் வித்தியாலயத்தில் ஆரம்ப பிரிவில் ஆசிரியர் பற்றாக்குறை காரணமாக மாணவர்கள் கல்வியை தொடர்வதில் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். நூரி தமிழ் வித்தியாலயத்தில் தரம் 1 தொடக்கம் தரம் 11 வரையான வகுப்புகளில் சுமார் 177 மாணவர்கள் கல்வி பயில்கின்றனர். இதில் தரம் 1 தொடக்கம் 5 வரையான ஆரம்ப பிரிவில் 84 மாணவர்கள் கல்வி பயில்கின்றனர். ஆரம்ப பிரிவுக்கு ஆசிரியர்களின்மையால் மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பாடசாலை அதிபர் தெரிவித்தார். நமது பாடசாலையில் 177 மாணவர்கள் கல்வி கற்கின்றார்கள். அவர்களில் தரம் 1 தொடக்கம் 5 வரையான மாணவர்களுக்கு எந்த வகுப்பாசிரியர்களும் இல்லை. சுமார் 84 மாணவர்கள் கல்வி கற்கின்றார்கள் 1 தொடக்கம் 5 வரை. அவர்கள் அனைவரும் டெய்லி பாடசாலைக்கு வந்து வெறுமனே வீடுக்கு திரும்புகிறார்கள். இதற்கு நாங்கள் பல்வேறு இடத்துல கடிதங்கள் கொடுத்தாலும் அதற்கான சரியான பதில் இதுவரை கிடைக்கவில்லை. பாடசாலை நேரத்தில் கற்றல் செயற்பாடுகளில் ஈடுபடாது மாணவர்கள் அதிகமான நேரங்களில் விளையாட்டுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த காட்சி எமது கேமராக்களில் பதிவாகியது. ஆரம்ப பிரிவுக்கு ஆசிரியர்கள் இல்லை என்பது தொடர்பில் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு பலமுறை தெரியப்படுத்திய போதிலும் இதுவரை எதுவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் பெற்றோர் விசனம் தெரிவிக்கின்றனர். பிள்ளைகளுக்கு இப்ப சும்மாவே இருந்து காலையில இருந்து படிக்கிறதே இல்ல, காலையில வந்துட்டு போறாங்க. டீச்சர்ஸ் மாதிரி இல்லாதனால நாங்களும் எந்த நாளைக்கு வந்து கேட்கிறோம் டீச்சர்ஸ் மாதிரி இருக்காங்களா இல்லையா அப்படின்னு. இப்ப அடுத்த வருஷம் கொலசிப்பு எழுத இருக்காங்க எங்க பிள்ளைங்க, அவங்களுக்கு டீச்சர்ஸ் மாதிரி இல்லாம வந்துட்டு போறாங்க. எங்களுக்கு அது பெரிய கவலையா இருக்கு. எங்களுக்கு காசு கட்டி படிக்கிற கொடுக்குற அளவுக்கு வசதி இல்ல. எங்களுக்கு எனக்கெல்லாம் சரியான மனவேதனை. எனக்கு புள்ள படிக்கிற பிள்ளைக்கு இந்த ஸ்கூல்ல ஒரு டீச்சர் இல்லைன்னு சொல்லி நாங்க கொண்டு எடுக்கிற மாதிரி எங்க பிள்ளைங்களும் எடுக்க கூடாது. எங்க பிள்ளைங்களும் நல்ல ஒரு தொழில் செய்யணும்னு தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். இந்த விடயம் தொடர்பில் டெஹியோ விட்ட வலய கல்வி பணிப்பாளர் MA விமலா தேவியிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. பாடசாலையில் ஏற்கனவே கற்பித்த ஆசிரியர்கள் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிக்கு உள்வாங்கப்பட்டுள்ளமையால் ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுவதாக அவர் தெரிவித்தார். ஆசிரியர் பயிற்சி கல்லூரிக்கு சென்ற ஆசிரியர்கள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் மீண்டும் பாடசாலைகளில் கற்றல் செயற்பாடுகளுக்கு திரும்புகின்ற போது இந்த பிரச்சினை ஓரளவு தீர்க்கப்படும் எனவும் டெஹியோ விட்ட வலய கல்வி பணிப்பாளர் MA விமலா தேவி குறிப்பிட்டார். ஆசிரியர்கள் பயிற்சி பெற்று வெளியேறும் வரை 1 வருடத்திற்கும் மேலாக தெரணிகள நூரி தமிழ் வித்தியாலய மாணவர்கள் தமது எதிர்காலத்தை தீர்மானிக்கும் கல்வியை இழந்துள்ளனர். இந்த மாணவர்களின் எதிர்காலம் தொடர்பில் பொறுப்பு கூறுவது யார்?
மட்டக்களப்பு வாகரை கண்டலடி துயிலும் இல்லம் இன்று துப்புரவாக்கப்பட்டது. பொதுமக்கள் அரசியல் பிரதிநிதிகள் இணைந்து துப்புரவு பணியில் ஈடுபட்டிருந்தனர். நாங்க வீட்டில தான் பயந்து இந்த விளக்கு ஏற்றிட்டு நாங்க வருஷம் ஏற்றி வைக்க எங்களுக்கு சரியான சந்தோஷம். ஈழ விடுதலை போராட்டத்திலே கிழக்கு மாகாணம் பாரிய பங்களிப்பை செய்ததை யாரும் மறக்கவோ மறுக்கவோ முடியாது. கிழக்கு மாகாணத்தை புறந்தள்ளி தமிழர்களுக்கென்று ஒரு அரசியல் ரீதியிலான வரலாற்றை எழுத முடியாது. அந்த அளவிற்கு காத்திரபூர்வமான பங்களிப்பை கிழக்கு மாகாணம் வழங்கியிருக்கிறது. தற்போது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது என்பது உலகறிந்த உண்மை. ஆனாலும் ஒன்றை ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். இந்த போராட்டத்திலே மரணித்தவர்கள் 175% தமிழினத்தால் தமிழர் போராளிகளால் மாறி மாறி கொன்று குவித்தார்கள். அவ்வேளையிலே அந்த ஒற்றுமை பற்றி சிந்திக்காதவர்கள், அந்த மரணத்தை பற்றி சிந்திக்காதவர்கள் தற்போது நடக்கின்ற விக்னேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கருத்து வேறுபாட்டை பெரிதுபடுத்தி அதை பயன்படுத்தி தாங்கள் எதிர்வருகின்ற காலத்தில் தாங்கள் நினைத்த காரியங்களை நிறைவேற்ற முடியும் என்ற வீட்டு திட்டத்தில் தான் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து மன்னார் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பிரதேசத்தில் வசிக்கும் பெண்ணொருவர் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். மன்னார் பிரதேச செயலக ஔவையார் சிலையின் கீழ் மன்னார் பகுதியைச் சேர்ந்த மேரி கிறிஸ்டபல் என்ற பெண்ணை கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். வீட்டுத் திட்டம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் தான் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக குறித்த பெண் குற்றம் சுமத்தியுள்ளார். 6 வருஷமா எனக்கு வீடு இல்ல, வீடு எரிஞ்சது. 65 இருந்தது. நான் டிஎஸ் ஆபீஸுக்கு வீட்டு அலுவலா போற நேரம் எல்லாம் என்ன மறுதளிச்சு கொண்டு வந்தாங்க. நான் அதே நேரம் திருப்பி 4ஆம் மாசம் வந்து பார்க்கல. இந்த புள்ளி 55 குறைக்கப்பட்டிருந்தது. பழைய மாறி போன டிஎஸோட நான் கதைச்சு இந்த மெடிக்கல் இந்த மெடிக்கல் இந்த மகள மெடிக்கல் இந்த கணவர மெடிக்கல் எல்லாம் காட்டிய போது அவர் எனக்கு வீட்டு திட்டம் 4ஆம் மாசம் 21ஆம் தேதி எனக்கு கொடுக்கலாம் என்று ஓகே பண்ணிட்டு போனார். ஆனா திரும்பி வந்து பார்க்கும்போது அது அந்த இடத்துல இல்ல. மீண்டுமாக எனது பேர் உள்வாங்கப்பட்டது. 5ஆம் மாசம் 7 பேர் உள்வாங்கப்படல. மீண்டுமாக என்ற பேர் உள்வாங்கப்பட்டது. அதுலயும் 55 புள்ளி தான் இருந்து நான் கேட்டேன். 55 புள்ளி இருந்தால் என் மெடிக்கல் சேர்த்தா எனக்கு சரி என்று சொல்லி இருந்தேன். இருந்தும் என் மெடிக்கல் சேர்க்கவும் இல்லை, என் வீட்டு திட்டத்தில் உள்வாங்கவும் இல்லை. கவனஈர்ப்பு போராட்டத்தில் குறித்த பெண்ணுடன் மேலும் சிலர் இணைந்துள்ளனர். 2016ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட வீட்டு திட்ட வளங்களில் 65 புள்ளிகளுடன் தெரிவு செய்யப்பட்டேன். ஆனா முதல் கட்டத்தில் என்ற பேர் உள்வாங்கப்படையில. இப்போது ஒட்டப்பட்ட 5ஆம் மாதமோ 4ஆம் மாசம் 10ஆம் தேதி ஒட்டப்பட்ட லிஸ்டில என்ற பேர் பிரசுரமானது, வெளியாகினது. அதை எனக்கு தெரியாம எதுவித விசாரணையின்றி என்ற பேர் நிராகரிக்கப்பட்டு வேறொருவருக்கு என்ன விட அவர் நல்ல வசதியாகவும் வாழ்ற குடும்பத்துக்கு அந்த வீடு கொடுக்கப்பட்டது. போன வருஷமும் வீட்டு திட்டம் மந்திரி பழைய இருக்கக்குள்ள அவர் சொன்னா இந்த முறை வர இல்லாம அடுத்த முறை உங்களுக்கு முதலிடமா போட்டு தரும் 70 மார்க்ஸ் இருக்குன்னு சொன்னது. ஆனா இந்த வருஷம் வரவும் இல்லை. நான் அலைஞ்சு ஜிஏ கடிதம் கொடுத்து, ஏடிபி மாட்ட கடிதம் கொடுத்து, ஏஜிஏக்கு கடிதம் கொடுத்து வர நேரம் கடைசி ஏஜிஏ சொன்னார் வீடு வந்து பாக்குறேன். ஆனா இது வரைக்கும் வந்து பார்க்கல. எனினும் இந்த விடயம் தொடர்பில் மன்னர் பிரதேச செயலாளரிடம் வினவிய போது குறித்த நபர்களுக்கு புள்ளி போதாமையே இதற்கான காரணம் என தெரிவித்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். வாக்காளர் தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வூட்டும் நிகழ்வு மட்டக்களப்பில் நடைபெற்றது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசாப்பிரிய தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. மட்டக்களப்பு மத்திய பஸ் நிலையத்திற்கு அண்மையில் ஆரம்பித்த பேரணி மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலக கேட்போர் மண்டபத்தினை சென்றடைந்தது. தொடர்ந்து இடம்பெற்ற நிகழ்வில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர் பேராசிரியர் ரத்ன ஜீவன் கோல் மற்றும் மட்டக்களப்பு அரசாங்க அதிபர் PSM சார்ல்ஸ் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். தேர்தல் இனமும் இடம்பெறவில்லை என மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். அவர்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவையும் தூற்றுகின்றனர். ஆனால் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் தேர்தலை ஏற்பாடு செய்யும் பொறுப்பை தான் ஏற்றுக்கொண்டுள்ளோம். பாராளுமன்றமே அதற்கான சட்ட நிலைப்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். கிரிக்கெட் போட்டியின் போதும் மைதானம், வீரர்கள் அனைத்தும் தயாராக இருக்கும் போதும் 30 யார்ட் வட்டத்தில் எத்தனை வீரர்கள் நிற்க வேண்டும்? பவர் பிளேயில் 10 ஓவர்களா? முதல் 10 ஓவர்களா? மத்தியில் 5 ஓவர்களா என ICC சட்டம் வகுக்காவிடின் போட்டியை நடத்த முடியாது. அவ்வாறுதான் பாராளுமன்றம் சட்ட ஏற்பாடுகளை வகுக்காவிடின் நாங்கள்
நாங்கள் தேர்தலை நடத்த முடியாது. உள்ளூராட்சி தேர்தல் சட்ட திருத்தம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அடுத்து வரும் தினங்களில் கட்சித் தலைவர்கள் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் ஒன்றுபட்டு கலந்துரையாடி இந்த சட்டமூலத்திற்கான அங்கீகாரத்தை வழங்கலாம். ஜூன் மாதம் 30ஆம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானியின் பிரகாரம் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி தேர்தல் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வரைவு பரிமாறப்பட்டால் தேர்தல் இடம்பெறும் என உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகளுக்கு பொறுப்பான அமைச்சர் தெரிவித்துள்ளார். தேர்தலூடாகவே நீங்கள் சிறந்த தலைவர்களை நியமிக்க முடியும். அதுவே இந்த நாட்டை மேம்படுத்துவதற்கான ஒரே வழிமுறையாகும். நாடு அபிவிருத்தி அடைந்தால் மக்கள் படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல வேண்டிய தேவை இருக்காது. இன்று இலங்கை முழுவதும் வடக்கு கிழக்கு மாகாணம் உட்பட அனைத்து இடங்களுமே இந்த ஜனநாயக தேர்தல் முறைக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கின்ற ஒன்று. அந்த வகையிலே தான் கடந்த பொது தேர்தலில் இந்த பகுதியில் வாழ்ந்த மக்களினுடைய வாக்குகள் ஆட்சியை மாற்றுகின்ற ஒரு பலமிக்க வாக்குகளாக மாற்றப்பட்டிருந்தது. பெரிய காரியம் தேர்தல். அந்த தேர்தலை அரசாங்கம் களவெடுத்து விட்டது. எங்களுடைய உரிமையை பறித்து விட்டது. அவர்கள் கள்ளம் செய்ய நாங்கள் ஆணைக்குழு இங்கு ஒரு நாடகம் ஆடுகிறோம். தேர்தல் வாக்கு உங்கள் உரிமை, வாக்கு உங்கள் உரிமை, டாப்பில் போய் பேரை எடுங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறோம். எங்களை உபயோகித்து உங்களை ஏமாற்றுகிறார்கள். ஆனால் இந்த வேலையில் இருப்பதிலேயே எனக்கு பிரயோசனம் தெரியவில்லை. வருஷமாக இருந்துள்ளேன். செய்த வேலை எல்லாம் இன்னாருடைய டிரான்ஸ்பருக்கு சரி, அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு சரி. இதுதான் நான் 1.5 வருஷமாக செய்த வேலை. ஒரு அடிமட்டத்துக்கு சறுக்கி விட்டது. அதுக்கு நான் ஒரு எங்களுடைய உண்மையான கடமை ஜனநாயகத்தை மயப்படுத்தி தேற்றி வளர்ப்பது. இங்கு மேலும் கருத்து தெரிவித்த பேராசிரியர், இன்னொருவரை பற்றி கேள்விப்பட்டேன். இவர் வடமாகாணத்தில் உறுப்பாளராக இருக்கிறார். அவர் கூட்டுறவு சங்கத்தில் இருந்து பணத்தை களவெடுத்து எல்டிடி அவருக்கு ஒரு 83 லட்சம் ரூபாய் ஃபைன் போட்டிருந்தது. ஆனால் எல்டிடி ஒளிந்து விட்டது. இவர் அந்த ஃபைனை கட்ட வேண்டி வரவில்லை. இந்த முறை இலங்கை தமிழரசு கட்சியிடம் கேட்டாராம் தன்னை வேட்பாளராக போட சொல்லி. வடமாகாண சபையில் வேட்பாளராக போட சொன்ன போது தமிழரசு கட்சி மறுத்துவிட்டது. மறுத்ததும் அது ஒரு சந்தோஷமான காரியம். தமிழரசு கட்சியில் இன்னும் சில காரியங்கள் எஞ்சி இருக்கின்றது, சில நல்ல காரியங்கள். அவர் போய் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேட்டாராம் என்னை வேட்பாளராக போடுங்கள் என்று. சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கு இபிஆர்எல்எஃப் சார்பில் வேட்பாளராக இப்பொழுது அங்கத்தவராக இருக்கிறார். இதுதான் எங்களுடைய. இலங்கை கால்பந்தாட்ட யாப்பில் திருத்தம் மேற்கொள்ளப்படாத சந்தர்ப்பத்தில் சர்வதேச கால்பந்தாட்டத்தினால் வழங்கப்படும் நிதியுதவியை இழக்கும் சாத்தியம் ஏற்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. கடந்த காலங்களில் தேசிய ஒலிம்பிக் குழு மற்றும் சர்வதேச ஒலிம்பிக் குழு ஆகியவற்றுக்கிடையில் இடம்பெற்ற சர்ச்சை காரணமாக யாப்பு திருத்தத்தை மேற்கொள்ள முடியாமல் போனதாக இலங்கை கால்பந்தாட்ட சம்மேளன தலைவர் அனுர டி சில்வா குறிப்பிடுகின்றார். இத்துடன் இரவு 8 மணி நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. நமது அடுத்த பிரதான செய்தியினை 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.